டெய்லியுமே 6 மணி வரைக்கும் எனக்கு வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்குங்க. 6 மணிக்கு மேலே தான் நான் வீட்டு வேலைகளை பார்க்க ஆரம்பிப்பேன். 6 மணிக்கு இன்றைக்கி என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறேன்னு பார்க்கலாமா? மெயினாக நான் வந்து நைட்டு சமையலை நான் தாங்க செய்வேன். காலையில் மதியம் அம்மா சமைச்சிப்பாங்க. எப்பவுமே நைட்டு நான் வந்து அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு சமைக்க போயிடுவேன். ஃபஸ்ட்டு வேலையை முடிச்சுட்டு வந்து விளக்கேற்றிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நைட்டு டின்னருக்கு என்ன சமைக்கலான்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவேன். இன்றைக்கி சென்னாக்குனி கருவாடு போட்டு குழம்பு வைக்க போகிறேங்க. கூட உருளைக்கிழங்கும் போட்டு தொக்கு மாதிரி வைப்பேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வெளியில் கொஞ்சம் லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இந்த சென்னாக்குனி கருவாடு போட்டு குழம்பு வச்சா எல்லாருக்குமே வந்து நல்லாயிருக்கும் சாப்பிடுன்னு இன்றைக்கி இதை தான் செய்ய போகிறேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, கறிவேப்பிலெல்லாம் வதக்கிட்டு நீட்டு வாக்கில் வெட்டின உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே இந்த சென்னாக்குனி கருவாட்டையும் போட்டு நல்லா வதக்கணும். இந்த சென்னாக்குனி கருவாட்டை நல்லா சுடுதண்ணியில் போட்டு 4-5 முறை தண்ணியில் அலசி எடுத்திங்கன்னா போதும். க்ளீன் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளுங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி குழம்பு கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக புளி ஊற்றுனீங்கன்னா போதுங்க. புளி வந்து ஆப்ஷனல் தான். குழம்பு இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இந்த மழைக்கு சுட சுட இந்த சென்னாக்குனி கருவாட்டு குழம்பு சுட சோறோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்னோட குட்டி பையனுக்காக சப்பாத்தியும் போட்டுட்டு அவனுக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு என்னோட குழந்தைக்கு சப்பாத்தி கூட இதில் இருந்த 2 உருளைக்கிழங்கை சேர்த்து வச்சு ஊட்டிட்டேன். எங்களோட வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.